ஸோ உண்மையிலேயே ஆண்டவர் நான் என்னுடைய சின்ன வயசுலேயே ஒரு செங்கல் சூளையில் 8th படிக்கிறதுலேருந்து நான் செங்கல் சூளைக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்கூல் லீவ், இந்த மே மந்த்து முழுக்க செங்கல் சூளைக்கு போவோம். அப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலும் செங்கல் சூளைக்கு போவோம். அப்போ 20 ரூபாய் சம்பளம் தருவாங்க. ஆனால் எனக்கு இந்த செங்கல் சூளையிலே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செங்கல் சூளை கண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு புல்லட் வச்சுருப்பார். ஸோ என் லைஃப்லேயே யாராவது ஒருத்தர் ஸ்கூலில் பொதுவாக டீச்சர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் பெரியவனாகி என்ன ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எது சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், படிப்பில் ரொம்ப வீக்கு. எப்போவுமே ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஃப்ரெண்ட் ரோலில் இருப்பாங்க. அவங்க எழும்பி நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆவேன். அப்போது நாங்கள் படிக்கும்போது டாக்டர் இன்ஜினியர் தான் பெரிய உத்தியோகம். அதனால் நிறைய பேர் எழும்பினு சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆவேன்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நீ டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த மிஸ்ஸு சொல்லுவார். நான் இன்ஜினியர் ஆவேன்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நீ இன்ஜினியர் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்புறம் பின்னாடி இருக்கிற நமக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் நம்மளும் சொல்லுவோம், நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னா, நீ மாடு மேய்க்க தாண்டா போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருக்கும்போது என்னுடைய மனசில் நானாக வெளியில் இந்த மாதிரி சொன்னாலும் இருதயத்திலேருந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம வளர்ந்து ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டோன்னா ஒரு செங்கல் சூளை ஒன்று நம்ம வைக்கணும். அந்த செங்கல் சூளைக்கு ஓனராக நம்ம மாறணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு அந்த செங்கல் சூளையினுடைய அந்த ஓனர் எனக்கு ரொம்ப பெரிய ஹீரோவாக தெரிஞ்சார். அவர் புல்லட்டில் அங்கேருந்து அந்த புல்லட்டினுடைய சத்தம் கேட்ட உடனே இங்கே வேலைக்காரங்கெல்லாம் பயந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் சின்சியராக செய்வாங்க. சார் இவ்வளோ பயப்படுறாங்களே அப்படின்னு தோணும். அவர் வந்த உடனே இந்த சாயந்தரம் சம்பளம் கொடுக்கும்போது எல்லாரும் லைனாக நின்று சம்பளம் வாங்குவாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கையிலேயே டாப் மோஸ்ட் இதெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரி ஒரு காலம் வருமா அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்ட ஒரு நாள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். ஸோ அன்னைக்கு என்னை குறித்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கையோ எனக்கோ ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு சாதாரணமான ஆள், ஒரு சாதாரணமான ஒரு நபர், எந்த தரிசனமும் இல்லாத நபர், எந்த எதிர்காலமும் இல்லாத ஒரு நபர். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள்ளேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருந்திருக்கிறார். அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான மனிதர்களாய் தெரியலாம். உங்கள் பிள்ளைகள் சாதாரணமானவர்களாய் தெரியலாம். எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளை நோஞ்சானா ஒருவேளை நோயாளியாக தெரியலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே திட்டத்தை வைப்பாரானால் நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பனும் தாயும் அந்த பிள்ளை மேலே ஒரு பெரிய நோக்கம் ஒன்றும் வைக்கவே இல்லை. அவனுடைய வீட்டில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் ரொம்ப அழகாய் அழைக்கப்படவும் இல்லை. அவனுடைய தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை சாதாரணமாக தான் நினச்சாங்க. அவனுடைய சகோதரர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய் அப்படின்னா, அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தாவீதை ரொம்ப சாதாரணமான ஆட்களாய் அவர்களை பார்த்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிச்சதுனால, எல்லாரை விட ஆண்டவரை நேசித்ததுனால, ஆண்டவரை நம்பினதுனால, ஆண்டவர் அந்த பிள்ளை மேலே ஒரு பெரிய எதிர்காலத்தையே கைத்தர வைத்திருந்தார். அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய அபிஷேகத்தையே கர்த்தர் வைத்திருந்தார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சாதாரணமான ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரமாய் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள், நிறைய பேர் உங்களை இதுவரையிலும் பார்க்காத ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸோ அதற்கு ஆண்டவர் யாரும் வைக்காத ஒரு விசுவாசத்தை அவர் மேலே நீங்கள் வைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
சிலரெல்லாம் ஆண்டவரை நம்புவார்கள், ஆண்டவரையும் நம்புவாங்க, மற்ற எல்லாத்தையுமே நம்புவாங்க. ஆண்டவரையும் நம்புவாங்க, மனுஷனையும் நம்புவாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தேடுறார் அப்படின்னு சொன்னால், மற்ற எதுவும் நமக்கு வேண்டான்னு சொல்லலை, ஆண்டவரை 100% ஆண்டவரை நம்புறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 100%. அப்படின்னா வேற யாருமே எந்த மனிதன் மேல நோக்கம் போகவே போகாது. இவங்க என்ன தட்டி கொடுப்பாங்க, இவங்க என்ன ஆசீர்வதிப்பாங்க, இவங்க கூட இருப்பாங்க, இவங்க இருந்தா நான் நல்லவனா மாறுவேன், இவங்க என்ன தட்டி கொடுத்தா, இவங்க என் பேரை சொன்னா நான் பெரிய ஆளா மாறுவேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இல்லை, மனுஷன் எப்பவுமே நம்மளை உயர்த்தவே முடியாது. மனுஷனை நம்பி மனுஷனுக்கு பின்னாடியே போய் மனுஷனுக்காக காத்து கடந்து மனுஷனை எதிர்பார்த்து இங்கேருந்து வரும் அப்படின்ற அந்த யோசனையெல்லாம் நம்ம விட்டு கர்த்தரிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன கேட்கணும் அப்படின்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்திற்குள்ளே நடத்துவேன். அப்போ எப்பவுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உங்களை நம்பணும்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, எல்லாரை விட ஆண்டவர் உங்களை முதல் இடத்துல வைக்கணும்னா, நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நம்புறதற்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அப்படின்னா 1% கூட வேற எண்ணமே வரக்கூடாது. எது நடந்தாலும் உங்க மனசு என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக அது நன்மைக்கு. யாராவது ஒருத்தர் தடுத்தால் கூட நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தடுக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. அது ஆண்டவர் என்னமோ தடுத்து நிறுத்துகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. நிறைய மனிதர்கள் இடையிலெல்லாம் வருவாங்க. அப்படின்னா அவர்களை நம்புறது போல சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு உண்டாகும், நமக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும்தான் சொல்லணும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம் முழு பலத்தோடு, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கைகளை உயர்த்தி திரும்ப திரும்ப சொல்லலாம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா எல்லாரும் சொல்லலாமா, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். சொல்லுவோமா, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும்.
ஆமென். வேதம் சொல்லுகிறது, பட்டு போன விருட்சத்திற்கு உயிர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மனிதன் யாரெல்லாம் என்னென்ன எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்களோ அத்தனை வார்த்தைகளையும் முறியடித்து மனிதர்களுக்கு முன்பாகவே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். வேதம் எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடிச்ச ஒரு வார்த்தை, பட்டு போன விருட்சத்தை அவர் தழைக்க பண்ணுகிறவர். பட்டு போன விருட்சத்தை அவர் தழைக்க பண்ணுகிறவர். இந்த உலகத்துல எதுக்கு வேணாலும் உயிர் கொடுக்க முடியும், எதை வேணாலும் மாற்ற முடியும். ஆனா உலகத்துல மனுஷனால முடியாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பட்டு போன ஒரு செடிக்கு எந்த மருத்துவத்தாலும் உயிர் கொடுக்கவே முடியாது, எந்த மனிதர்களாலும் முடியவே முடியாது. அவர்கள் ஒருவேளை விவசாயத்துல கொடி கட்டி பறக்கிறவங்களா இருக்கலாம், அவர்கள்ட்ட கையில எந்த செடியை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வாழ வச்சிருவாங்க. ஆனா பட்டு போன ஒரு செடியை கொண்டு போய் நம்ம கையில கொடுத்து இதை எப்படியாவது பிழைக்க வைக்க முடியுமான்னு கேட்டா, நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முட்டாளாப்பா, நீ முட்டாளாப்பா. பட்டு போன ஒரு செடியை கொண்டு கொடுத்து இது திரும்பி வளருமான்னு நீ என்கிட்ட கேட்குற, எப்படிப்பா இது வளரும், எப்படிப்பா இது சாத்தியம்? ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பட்டு போன விருட்சத்திற்கு உயிர் கொடுக்கிறதற்கு ஒருவரால முடியும். நான் ஆராதிக்கிற தேவனாலே முடியும். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த மனிதனாலே முடியாதோ, டாக்டர்களாலே முடியாதோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் பட்டு போன விருட்சத்திற்கு உயிர் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி தழைக்காது என்று பலர் சொல்லலாம், இதை திருப்பி சரி பண்ணவே முடியாது, இந்த குடும்பம் ஒன்னாகவே ஆகாது அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இல்ல, அவர் பட்டு போன விருட்சத்திற்கு அவர் உயிர் கொடுக்கிற கர்த்தர். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடி 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 ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் அவரை நம்புகிற நம்பிக்கையை உங்க மேல விதைக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நான் நம்புறேன், இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ள வந்தா போதும். 38 வருடம் வியாதியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை குளத்தினுடைய கரையிலே இருந்தாலும் கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. அவனுக்கு ஒரு சொந்தக்காரங்க கூடவா இருக்க மாட்டாங்க, அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா. ஆனா எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 38 வருஷம் ஆனதுனால எல்லாருடைய நம்பிக்கையும் போயிருச்சு. எப்படி இவனை உயர்த்த முடியும், எப்படி இவனுக்கு விடுதலை ஆக முடியும்? இத்தனை வருஷம் இருந்த நோய் இனி சரியாகவா போகுது? எப்படி சரியாகும்? 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கலாம், 5 வருஷமே பார்க்கலாம், இத்தனை வருஷமா நம்ம பார்க்க முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த நோயாளிக்கு மட்டும் அவனுக்குள்ளே இருந்த நம்பிக்கை போகவே இல்லை. அவன் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் இந்த குளத்தினுடைய கரையில கிடக்கிறேன், ஆனா என்னால அவ்வளோ சீக்கிரமா இந்த குளத்தினுடைய கரையில போக முடியாது. அதனால நான் தாவி தாவி தவண்டு போய் அந்த குளத்தினுடைய கரையில விழுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் குதிச்சிடுறாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்கல. ஆனா அத்தனை ஆண்டுகளாயும் அத்தனை பிரச்சனை வந்தும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை கனப்படுத்துறதற்கு கர்த்தர் அந்த இடத்துல நடந்து வந்தார். அந்த ஒரு மனுஷனுக்காக நடந்து வந்தார். ஏற்கனவே அங்கே இருக்கிற அத்தனை நோயாளிகளையும் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஒரு தூதனை ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். ஒரு குளத்தை கர்த்தர் அதற்காகவே வைத்திருந்தார். ஆனா இந்த மனுஷனுடைய நம்பிக்கைக்காக ஆண்டவரே தேடி வந்தார். அதனால ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை கொண்டு நான் செய்வேன், உன்னை கொண்டு நான் செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. உன் நம்பிக்கையை நிச்சயமாய் நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காற்று வீசலாம், புயல் அடிக்கலாம், ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பின நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தருகிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரை எது வந்தாலும் பரவாயில்ல,
ஒருவேளை நீங்கள் விழுகையினுடைய விளிம்பிற்கே கடந்து போகலாம், விளிம்பிற்கே கடந்து போகலாம். அந்த கடன்பட்ட அந்த சகோதரி தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியினிடத்துல வந்து சொல்லும் போது சொல்றாங்க, எந்த வழியுமே இல்லை, எனக்கு எந்த வழியுமே இல்லை, நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் இப்போ அடிமையாக விற்கப்பட போகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, உன்னிடத்தில் என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தாயா இருக்குது. அந்த எண்ணெயை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதியா, அந்த எண்ணெயை வச்சு என்னுடைய கடனை முடிக்க முடியாதியா, அந்த எண்ணெயை வச்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த எண்ணெயை ஆசீர்வதித்து அந்த கடன் முழுவதும் தீர்க்க பண்ணி மிச்சம் எடுக்கிறதற்கு உதவி செய்வார். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய கொஞ்சத்தை வர்த்திக்க பண்ணுகிற இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. கரங்களை தட்டி, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தரும். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து அதான் கேட்கிறாங்க, இன்னுமா நீ நம்புற, இன்னுமா நீ நம்புற, இத்தனை வருஷம் ஆகியுமா நீ நம்புற? ஆனா கர்த்தர் இந்த ஊழியக்காரனை கொண்டு வந்து உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு, இல்ல நீ நம்புகிற நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது, வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க கடைசியாய், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரும். உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடி, சத்தத்தை உயர்த்தி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த கடைசி நாள், நீங்க உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து, உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து, இந்த திராட்சை செடியை விசாரிக்கிறதற்காய், இந்த திராட்சை செடியை பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. விசாரித்தருளும். ஆமென் சொல்லுங்க. பெரிய ப்ராஜெக்டை, பெரிய எதிர்காலத்தை, பெரிய சொப்பனத்தை, பெரிய தரிசனத்தை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு உங்களை பார்த்து கேட்கறது, இதை செய்வியா அப்படின்னு கேட்கறத விட ஆண்டவர் முதல்ல நம்மை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ நம்புறியா, நீ நம்புறியா, நீ நம்புறியா?
உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று நம்புறியா? உனக்காக இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா? ஆனா நீங்களும் நானும் ஒருவேளை சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து நம்பக்கூடிய சூழ்நிலையே இல்லாட்டாலும் மனப்பூர்வமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அங்கங்க கிடக்குது, எதுவுமே உருவமே தெரியல. ஆண்டவர் ஆனா தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு போய் நிறுத்தி கேட்கிறாரு, எப்பா இதெல்லாம் உயிரோட வருமாப்பா? இது ஒரு பெரிய சேனையா நிற்க முடியுமாப்பா? இது எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே? ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே ஆங்காங்கே இருக்கிற எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். பாருங்க, எத்தனையோ பேர் பைபிளை நிறைய பேர் தூக்குறாங்க, சர்ச்சுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, சுத்தமா அவர்களுக்குள்ள நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை ஏன் இல்லை அப்படின்னா, நம்பிக்கை இல்லைன்னா இங்க ஜெபம் பண்ண வந்திருக்க மாட்டோம், நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். ஆனா 100% நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கத்துல ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் செய்வார்னு ஜெபம் பண்றோம், பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்றோம். ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரையாவது ஒருத்தரை தேடி போய், இங்க இருந்து வருமா, இங்க இருந்து வருமா, இவங்க எனக்கு செய்வாங்களா, அவங்க எனக்கு செய்ய முடியுமா? ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வந்து அந்த காரியத்தை எல்லாம் ட்ரை பண்றது இல்லைன்னா அந்த காரியத்தை எல்லாம் போகிறது தவறு என்று சொல்லல, உங்களுடைய கடமைகளை செய்வது தவறு என்று சொல்லல. ஆனா உங்களுடைய முழு மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் உங்களுக்காக உழைக்கலாம், எத்தனை பேர் உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய நம்பிக்கை என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இவங்க எல்லாம் சாதகமா மாறினதுனால எனக்கு நடக்கும் நான் நம்பல, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதற்காக இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. சோ இப்போலிருந்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 3வது நாளிலிருந்து உங்க எல்லாருடைய எண்ணமும் எதன் பக்கத்துல திரும்பணும் அப்படின்னு சொன்னா, உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் நம்புறேன். நீர் எனக்கு செய்வீர் என்று நான் நம்புகிறேன், நீர் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்று நம்புகிறேன். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஹல்லேலூயா. நான் வந்து எங்க போனாலும் ஒரு சாட்சியை நான் சொல்லுவேன். உண்மையிலே அந்த சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சி. ஒரு அருமையான ஒரு வயதான தாயார், தன்னுடைய மகள் வந்து, தன்னுடைய மகளும் தன்னுடைய மருமகனும் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவருக்கு வந்து அந்த குடும்பத்தோட வாழ்றதற்கு விருப்பம் இல்லாமல் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார். அந்த டைவர்ஸ் நோட்டீஸை எடுத்துட்டு சிறுச்சபைக்கு வந்தாங்க. வந்து ரொம்ப அழுதாங்க. அப்படின்னா அவருடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு அவங்க அழுதாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இந்த 21 நாள் ஜெபத்திற்கு மட்டும் நீங்கள் தவறாமல் வாங்க, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஐயா இருந்தார், அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த டைவர்ஸ் லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, ஐயா என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு, அம்மா உன் மனசை திடப்படுத்திக்கோ, உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாது, அப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே நோ சொல்லிட்டாரு, ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, இல்லை இல்லை இல்லை, நீங்க அப்படி நம்பாதீங்க, ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் பிரியறதுக்கு விரும்புகிறவர் அல்ல, அவர் ஒன்று சேர்க்கறதுக்கு விரும்புகிறவர். நீங்க நம்புங்க நம்புங்க அப்படின்னு அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு 3 நாள் திடீரென்று அவருடைய கணவனார் போகிற இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், நடு வழியில அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அவருடைய மொபைலை எடுத்து அந்த ரோட்ல போகிற நபர் ஃபோன் பண்றாரு. கரெக்டா யாருக்கு போகுதுன்னா தன்னுடைய மருமகனுக்கு போகுது. மருமகனுக்கு யாருன்னே தெரியாம போனை எடுக்கிறாரு. போனை எடுத்து, ஹலோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்க சேர்க்கிறோம், நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி வந்து பாருங்க சார் அப்படின்னு போனை கட் பண்றாங்க. மருமகன் பார்த்தா மாமனாருடைய நம்பர். உடனே ஃபர்ஸ்ட் டைம் 1 வருஷமா தன்னுடைய மனைவியினிடத்தில் பேசாத அந்த கணவனார் 1 வருஷம் தாண்டி தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்றாரு. இவங்களுக்கு அந்த போனை பார்த்த உடனே கணவனார் கூப்பிடுறாரு,
டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. என்ன இவர் கூப்பிடுறாரு, ஹலோன்னு கேட்டா உங்க அப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆச்சாம், விழுந்திருக்கிறாரு, நீங்க யாராவது போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அம்மாவும் மகளும் கிளம்பி சர்ச்சுக்கு போறாங்க. இந்த மாமனாரும் இந்த பையன் இருக்காங்கல்ல, இவங்க அம்மா அப்பாட்ட சொன்ன உடனே இவங்க அண்ணன் தம்பி உடனே, எப்பா உயிர் போச்சுன்னா நல்லா இருக்காது, சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போய் பார்க்குறோம், எங்களுக்காக வண்டி ஓட்டுறதுக்கு நீ வருவியாப்பா, டிரைவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைப்பா, சரி நான் வண்டி ஓட்டுறேன் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இந்த பையன் கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் அந்த காரை நிறுத்தும் போது அவங்க அப்பா திரும்பி பார்த்து, நீ டைவர்ஸ் பண்ணுறது பண்ணிக்கோப்பா, கடைசியாக ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஐயாவை வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுடைய வார்த்தையை தட்ட முடியாமல் இந்த மருமகன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றான். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு வருஷம் தாண்டி அந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவர்களுக்குள்ளே ஒரு அன்பு உண்டாகிறது. நம்ம ஏன் பிரியணும், நம்ம எதற்கு பிரியணும்? நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த தகப்பனார் ஐசியூல படுத்து கிடக்கும் போது இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கையை கோர்த்து பிடித்து உடைந்து போன அந்த குடும்பம் ஒன்றாய் மாறினது. இன்றைக்கு ஈரோடுல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த டைவர்ஸ் லெட்டர் முழுக்க அவரை கிழிச்சே போட்டுட்டாங்க. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க போகும்போது எப்படி சொல்லிட்டு போகணும் அப்படின்னா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய பலனினால இத்தனை வருஷம் நீங்க நடந்து வரல, உங்களுடைய திறமையினால இத்தனை வருஷம் நடந்து வரல. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாம துவங்குனீங்க, ஜீரோவில் துவங்குனீங்க. இத்தனை தூரம் ஆசீர்வதித்தவர் கர்த்தர், இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர். மரணத்தை ருசி பார்த்தவர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. சாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்ச தூரம் தான் இருந்துச்சு. இவன் செத்துருவான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இவன் அழிஞ்சிருவான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க நிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்ன அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் இதுவரையிலும் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பெரிய தயவு. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த 3வது நாள் ராத்திரி வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உன்னை நடத்தினது உண்மையானால், இதுவரையிலும் உன்னை தூக்கி எடுத்தது உண்மையானால், இதுவரையிலும் உன்னை வளர்த்தினது உண்மையானால், இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் அவர் இனிமேலும் உன்னை மரண பரியந்தம் நான் நடத்துவேன். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன், இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுப்பேன். இந்த காரியம் உனக்கு சாதகமாய் அமையும். இந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது உங்களை சேதப்படுத்தாது, இது உங்களை அழிக்காது, இது உங்களை நிர்மூலமாக்காது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னை நம்புவாயானால், நீ என்னை நம்புவாயானால் நானே அதை செய்வேன். ஹல்லேலூயா. மாம்சத்துல முயற்சி எடுக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நிறுத்தணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ண போகணும்னா ஒதுங்கியே போகணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு போகும்போது அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, அவருக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது. ஆனா தன்னுடைய அதிகாரத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் காமிச்சாரா? தன்னுடைய பவரை எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் காமிச்சாரா? நான் யாருன்னு ஆண்டவர் அந்த இடத்துல காமிச்சிருக்கலாம்ல, அவர் பிரச்சனைக்கு போயிருக்கலாம்ல. ஆண்டவர் கூப்பிட்டா எத்தனை தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஆனா ஆண்டவர் தன்மேல் இருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தன்னுடைய பவரையோ தன்னுடைய அதிகாரத்தையோ பயன்படுத்தவே இல்லை. கர்த்தர் எப்படி போனாருன்னா, ஆண்டவர் அமைதியாவே போனாரு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன் எதிராளியோடு நான் வழக்காடுவேன், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடன் நான் வழக்காடுவேன். இந்த யுத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய யுத்தமே அல்ல. நீங்க எப்பவுமே ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, யுத்தத்திற்கு நீங்க போகவே கூடாது. ஆனா சுத்தி இருக்கிற நிறைய பேர் உங்களை உசுப்பி ஏத்துவாங்க. இப்படியே தாழ்ந்து தாழ்ந்து போனா
இப்படியே இறங்கி இறங்கி போனா அவ்வளோதான். நாளைக்கு அவன் தலை மேலே உன்னை இது பண்ண மாட்டான், அவன் இப்படி பண்ண மாட்டான். நீ யாருன்றதை காமிக்க வேண்டாம், நீ யாருன்றதை காமி, நீ சொல்லு, நீ போ, நீ நியாயத்தையாவது சொல்லு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய நியாயத்தை கூட நம்ம சொல்லாம இருக்கிறது தான் கர்த்தர் மேல் நம்புகிற நம்பிக்கை. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, போத்திபாருடைய மனைவி தான் அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சாங்க. போத்திபாருடைய மனைவி தான் என் கூட செயனி அப்படின்னு சொன்னாங்க. போத்திபாருடைய மனைவி தான் இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. மொத்த பிரச்சனைக்கும் காரணமே அவங்க தான், மொத்த சூழ்நிலைக்கு காரணமும் அவங்க தான். ஆனா அந்த இடத்துல தான் நல்லவளாயும் இவனை கெட்டவனாயும் பாவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னை அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு நினைக்கவே இல்லை. ஏனோ கர்த்தர் அனுமதிக்கிறார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆண்டவரை அனுமதிச்சா கண்டிப்பா தீமைக்காக இருக்காது, அது நன்மைக்காக இருக்கும் என்று விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்து தேசத்திற்கே கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றுவதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நிரூபிக்காதீங்க சிஸ்டர், பிரதர், நீங்க நிரூபிக்கவே போகாதீங்க. நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக பேச முடியாது. நீங்க வழக்காடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடவே மாட்டாரு. எப்பவுமே ஆண்டவர் அதை கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி கர்த்தர் சோதிப்பார். உங்களை கர்த்தர் கவனிப்பார். என் பிள்ளை எப்படி நடக்கிறான்னு கவனிப்பார். பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலை வந்தது. எல்லாருமே அவனுடைய உடம்பை பார்த்தாங்க, எல்லாருமே அவனுடைய நஷ்டத்தை பார்த்தாங்க, எல்லாருமே அவனுடைய குடும்பத்தை பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் யோபுக்கு எங்க பார்த்தாரு தெரியுமா? அவனுடைய வாயே கர்த்தர் பார்த்தாரு, வாயே பார்த்துட்டு இருந்தாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவும் நடந்தும் என் பிள்ளை அவனுடைய வாயினால என்ன பண்ணல சொல்லுங்க, என்ன தூசிக்கவே இல்ல, என்ன தூசிக்கவே இல்ல. அத்தனை நடந்தும் எத்தனையோ பேர் தூசிச்சாங்க. அவனுடைய மனைவி தூசிச்சாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் தூசிச்சாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து 7 நாட்கள் அவனோடு இருந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா யோபு மட்டும், ஆண்டவரே நான் முன்னாடி போனாலும் நீர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்தும் உங்களை காணேன். ஆனா ஒண்ணு நான் நம்புறேன், ஆண்டவரே நான் போகும் வழியை நீர் அறிவி, நான் நீரை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சோதிப்பார், சோதிச்சுட்டு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டா போதாது. பாருங்க, யோசேப்பை குறித்து ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. அந்த போத்திபாருடைய வீட்டுல வந்தது அவனுக்கு பெரிய சோதனை. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்றாரு. என் பிள்ளை இந்த இடத்துல பரிசுத்தமா நிக்கிறானா, இந்த இடத்துல என் பிள்ளை உண்மையா நிக்கிறானா. அந்த இடத்துல அவனுடைய பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் நீடிக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா இப்போ அந்த இடத்துல இருக்காம என்ன பண்றதுன்னு கேட்டா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். இப்போ பரிசுத்தமா இல்ல நல்லா வாழ்றதா? அந்த இடத்துல பரிசுத்தத்திற்காக சாட்சியா நின்னா அவனுக்கு நஷ்டம் வரும்னு தெரியும். அவனை கொன்னா கூட சொல்றதுக்கு இல்லை, சாவு கூட வரலாம். ஆனா கொஞ்ச நாள் சமாளிச்சு பார்த்தான், அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல. ஒரு தீர்மானம் எடுத்தான், பரிசுத்தமா இல்லை பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். கர்த்தருக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த லேடி சொல்றாங்க, யாருமே பார்க்கல, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன், ஒருத்தர் கூட இந்த தப்பை கண்டுபிடிக்க முடியாது, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த தப்பு தெரியும், அதனால நம்ம தப்பு பண்ணலாம். வாலிப தம்பி தங்கச்சி பிசாசு அப்படிதான் அவனை வஞ்சிப்பான். யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. மனைவி பார்க்கல, கணவனார் பார்க்கல, அம்மா அப்பா பார்க்கல. நீ மறைவிடத்துல தானே செய்யற, நீ ஒரு ரூமுக்குள்ள தானே செய்யற, நீ அந்தரங்கத்துல தானே செய்யற. ஆனா ஒண்ணு நீ நினைச்சுக்கோப்பா, எல்லாருடைய கண்ணும் மறைஞ்சாலும், எல்லாருடைய கண்ணை நீ மறைச்சாலும் ஆண்டவருடைய கண்ணை மறைக்க முடியாது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் பார்ப்பார். நீ வானத்திற்கு ஏறினாலும் ஆண்டவர் அங்க உன்னை பார்ப்பார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவருடைய கண் அங்க உன்னை பார்க்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவுன்னா, கர்த்தர்
கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நம்ம என்னமோ அதை மூடி மறைச்சதுனால மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். கிடையாது பிரதர். பாவத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. என்ன வல்லமை தெரியுமா? பாவத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது, ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவம் உங்களை அடுத்த லெவல் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நிற்காது. அந்த பாவம் உங்களை அடுத்து தொடர்ந்து உங்களை வளர்த்துட்டே இருக்கும். பாருங்க, இந்த நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. சிகரெட் குடிக்கிற ஃபர்ஸ்ட் முதல்ல சிகரெட் குடிக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட சும்மா ஜாலிக்குங்க, நான் விட்டுருவாங்க. சிகரெட் அடிக்கிற பசங்களை போய் பார்த்துங்க. நான்லாம் சிகரெட்டுக்கெல்லாம் ஒன்றும் அடிமை இல்லை, ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தான். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சாங்க, ஒரு சிகரெட் நான் குடித்தேன், அவ்வளோதான். தமாசுக்காக நான் குடித்தேன், ஒரு கெத்துக்காக நான் குடித்தேன். ஆனால் ஆரம்பிக்கும் போது பாவம் அப்படிதான் ஆரம்பிக்கும். இதை நான் விட்டுருவேன், இது சும்மா ஒரு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்க்குறேன், ஒரு டைம் இது என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தான் பிசாசு ஆரம்பிக்கும். ஆனால் போக 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 கடைசியில் எத்தனை பேர் தெரியுமா? சர்ச்சில் இருக்கும்போது நிறைய குடிகாரர்கள் வருவார்கள். நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பேர் காலையே விழுந்திருக்கிறாங்க. ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, எனக்கு குடி ரொம்ப குடிக்கிறேன் ஐயா, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வித்து நான் குடிக்கிறேன் ஐயா, என் பிள்ளைகள் என்னை பார்த்தா பயப்படுறாங்க ஐயா, இந்த குடியிலிருந்து வெளியே வரணும்னு என்ன முயற்சி எடுக்கிறேன், என்னால் முடியல, எனக்கு 4 மணி ஆனா என்னுடைய கால்கள் பிராண்டி ஷாப்பை தேடி போகுது. சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன்னுடைய பாவத்தை நீ தொடர்ச்சியாய் செய்யாதே, உன்னுடைய பாவத்தை கண்டினியூ பண்ணாத. அடுத்த மாசத்துல நான் விட்டுருவேன், அடுத்த வருஷத்துல நான் விட்டுருவேன், இந்த படிப்பை முடிச்ச உடனே நான் விட்டுருவேன், அது வரைக்கும் நான் விட்டுட்டேன்னா எனக்கு பிரச்சனை ஆகும், அதனால அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுவேன், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நினைத்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்துல தேடி வருகிறார். நீ செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன், நீ அந்த ரங்கத்தில் பண்றது எல்லாத்தையும் பார்த்தேன், உனக்கு ஒரு வெளியரங்கமான பதிலை நான் உனக்கு தரவிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். நீ அதை விட்டு இன்றைக்கு மனம் திரும்புவீர்களே ஆனால், இன்றைக்கு தூக்கி போடுவீர்களே ஆனால், நஷ்டமானா கூட பரவாயில்ல, ரத்தம் சிந்தினா கூட பரவாயில்ல, அதுக்காக கேவலப்பட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தோட வாழ்ந்தா எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுக்கு நிற்காது. வேதம் சொல்லுகிறது, ஒரு வேசியினிடத்தில் போகிறவன், அந்நிய ஸ்திரீனிடத்திலே பிணைக்கப்படுகிறவன் தன்னுடைய மடியிலே அக்னியை தானே போட்டுகிறதற்கு அடையாளம். அந்த அக்னியை மடியில போட்டுட்டு என் மடி வேகாதுன்னு சொல்ல முடியுமா? நான் தப்பிச்சிருவேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா தப்பிச்சுக்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை ஆசையா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை யார்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரியலாம், இன்னைக்கு ஒருவேளை உன் பேரு வெளியே வராதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் அது உனக்கு முன்பாக பாம்பை போல படம் எடுத்து நிற்கும், அசுத்தமாய் நிற்கும், அந்த இடத்திலிருந்து தப்புவிக்க முடியாத அளவிற்கு நிற்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உன் கரத்தை பிடிச்சு கர்த்தர் கெஞ்சி சொல்றாரு, நீ விட்டுட்டு வந்துரு, நீ தூக்கி போட்டுட்டு வந்துரு, இது உனக்கு வேண்டாம். உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இந்த காரியம் உனக்கு தடையாக மாறிவிடும். ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் இல்ல ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே தாவீதுக்கு வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே இல்லை, ஒரே ஒரு என்டர்டைன், அவனுக்கு ஆறுதல் படுத்துகிறது கர்த்தர், அவனை அங்கீகரிக்கிறது கர்த்தர், எதுனாலும் ஆண்டவரிடத்துல போய் நிற்பான். அதனால தாவீதை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். பாருங்க, ஜனங்களை எண்ண கூடாது என்கிற ஒரு ரூல் இருக்குது. ஆனா இந்த தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறம் கூட தாவீது கேட்காம ஜனங்களை எண்றதுக்காக யோவாபை அனுப்பிட்டான். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அவனுக்கு செய்த தவறுக்காக இப்ப தண்டனை வேணும். அந்த தண்டனை வேணும் போது கூட ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. தாவீதை ரொம்ப பிடிக்கிறதுனால தாவீதினுடைய போய் கேட்கிறாரு, எப்பா 3 தண்டனையை உன் மேல வைக்கிறேன்ப்பா, 3 மாசமா 3 வருஷமா 3 மாசமா 3 நாளா நீ செலக்ட் பண்ணிக்கோப்பா,
நீ செலக்ட் பண்ணிக்கப்பா. அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து தாவீதை நேசிச்சாரு பாருங்க, அவ்வளவு நேசித்தார். ஆனா பத்சேபாளுடைய விஷயத்துல ஆண்டவர் வந்து தாவீதை அவர் ரொம்ப அந்த சாபத்தை கண்டினியூ பண்றார். பத்சேபாள் வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது இந்த தாவீது வந்து வீட்டிலேயே உட்கார்ந்துட்டானாமா. அப்படின்னா எல்லாருமே யுத்தத்துக்கு போறாங்க, எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது, இவன் மட்டும் அப்படியே ஃப்ரீயா, சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாமே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமே. வாலிப தம்பி தங்கச்சி பெரியவர்களுக்கு கேட்கிறேன், நீங்க சும்மா இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. யாருமே சும்மா இருக்க கூடாது. நீங்க ஒரு இடத்துல சும்மா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா நினைச்சுக்குங்க, சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு பிசாசுனுடைய தொழிற்சாலை. நீங்க சும்மா இருப்பீங்கன்னா உங்களுடைய மைண்டை வந்து பிசாசு தொழிற்சாலையாய் மாற்றி விடுவான். படிச்சு முடிச்சாச்சா, இல்ல அடுத்த வருஷம் போலான்னு நினைக்க கூடாது. நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும், நீங்க பிஸியா இருந்துட்டே இருக்கணும். தூங்குற நேரத்தை தவிர ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ கேட்டாலும் நீங்க அவைலபிளா தான் இருக்கணும், எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு வேலையில இருக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிபர்களை நினைச்சா அப்படியே வருத்தமா இருக்குது. 21 வயசை தலை மேல போட்டுட்டு 23 வயசை தலை மேல போயிட்டு ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவி பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி இல்லை, அவனுடைய எதிர்காலம் என்னவா முடியும்? எதிர்காலம் என்னவா முடியும்? நீ எங்க போவ? நீ என்ன செய்வ? 21 வயசுல நீ எங்க போக வேண்டிய பையன்? ஒரு பெண்ணை நேசித்ததற்காக, ஒரு பெண்ணை விரும்புறதற்காக அந்த வீட்டிலேயே போய் உட்கார்ந்து அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு, அவங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு, அவங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு வீட்டில் போய், இல்லைன்னா ஒரு அசுத்த வீட்டில் போய் ஒரு ஆண்பிள்ளையாள், இல்லைன்னா ஒரு வாலிப தம்பி, இல்லைன்னா ஒரு சிஸ்டர் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்றது, அத்தனை மணி நேரம் பேசுறது. நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லையா? எந்த வேலையுமே இல்லையா? உங்களுக்கு முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் இல்லையா? அப்படி கோல் பேசுறதுக்காகவா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு? நீங்க எப்படி உட்காரலாம்? 5 நிமிஷத்துக்கு மேல எப்படி உட்காரலாம்? நீங்க உட்காரலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ வேண்டாம்? அந்த இடத்துல அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூ வேண்டாம்? நாட்கள் கர்த்தர் கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. யாருக்குமே அந்த இடத்துல கர்த்தர் மாற்றி தரவே இல்லை. அந்த நேரத்தை வீண்மடிக்கிற எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் ஒரு நாள் நீ வருத்தப்படுவப்பா, ஒரு நாள் நீ வருத்தப்படுவ. பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. உன் நேரத்துக்கு நீ கணக்கு கொடுக்கணும். நீ எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்றது கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு வயசு வரைக்கும் தான், அந்த வயசு வரைக்கும் சும்மா இருக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை இல்லாம பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்க வாழ்க்கையா மாறும். ஆனா உங்களை பிறக்க வைக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்காக ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு. ஆனா நேரத்தை வீணடிக்காதீங்க. அம்மா, இன்னைக்கு இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க இருக்கிறதற்கு காரணம் உங்க அம்மாவுடைய முழங்கால். இங்க இருக்கிற நிறைய அம்மாங்களுடைய ஜபந்தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உயிரோட இருக்கிறீங்க. உங்க குடும்பம் இவ்வளவு தூரம் வந்திருக்குது. ஆனா கர்த்தர் இப்பொழுது உங்க முழங்கால கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உங்க ஜபத்தை நீங்க எதிர்பார்க்கிறாரு. நீங்க இழந்து போன ஜப ஆவிய திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் உங்க வீட்டுல இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் உங்களுடைய கணவனாருடைய கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஜபத்திற்கு பெரிய பலன் இருக்கிறது. உங்க ஜபத்திற்கு பெரிய பதில் இருக்கிறது. பாருங்க, ஒரு ஜஸ்ட் இவனுடைய பாவம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, சும்மா இருக்கிற இடத்துல ஆரம்பிக்குது. சும்மா அவ்வளவுதான். எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க, இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறாரு. போர் அடிக்குது, உடனே நேரம் மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடிக்கு ஒலாத்திட்டு இருக்கும்போது பிசாசு பாருங்க, சரியா அவருடைய கண்ணை குளிக்கிற ஒரு பெண்ணு, ஸ்தானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை அப்படியே பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய அந்த கவர்ச்சிகரமான காரியங்கள் தன்னுடைய கண்ணை இழுக்குது. பாவம் எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. சும்மா இருக்கிறதுல ஆரம்பிச்சு மொட்டை மாடியில் அப்படியே உலாத்த வச்சு அங்க ஒரு பொண்ணை பார்த்து, சரி ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி தேவையில்லாம பார்த்துட்டேன், இனி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இறங்கி வராம
வந்து அரண்மனையில் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா இந்த தெருவில் இந்த இடத்துல ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தா அவ யாருன்னு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் யாரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். உடனே அங்கே உள்ள ஆட்கள் போய் சொல்றாங்க, நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த பொண்ணுன்னா அனாதை கிடையாது, அந்த பொண்ணுக்கு கணவனார் இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்காங்க, அவருடைய பேர் இதுதான். அவருடைய கணவனார் யார் அப்படின்னா சாதாரணமான நபர் அல்ல, பராக்கிரமசாலி. தாவீதினிடத்துல நிறைய பராக்கிரமசாலி இருந்ததுல உரியாவும் ஒரு பராக்கிரமசாலி. அவன் வெறும் பராக்கிரமசாலி அல்ல, நல்ல ஒரு சேவகன், நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை. உடனே இவனுக்கு பிளான் உடனே போகுது, அந்த பொண்ணை வர சொல்லு. இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், அவளை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லி வேதம் சொல்லுது, அந்த பெண்ணோட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்து தப்பா நடந்துட்டான். அப்படியே அனுப்பி விட்டாச்சு. இப்போ அந்த பெண்ணு ஒரு சில நாட்கள் தாண்டி தாவீதிற்கு ஒன்று அனுப்புறாங்க, ஒரு நியூஸ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நான் இப்போ மாசமா இருக்கிறேன், நீங்க அன்னைக்கு எனக்கு தப்பு பண்ணிட்டீங்க, நான் அதனால கருத்தரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனுக்கு ஐயோ அப்படியா, இந்த மாதிரி கேள்விப்பட்டா நல்லா இருக்காதேன்னு நினைச்சிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுடைய இருதயம் சாயல்ல. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண முடியும், நீங்க ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு துணி இல்லை. உடனே என்ன பண்றான் தெரியுமா, அடுத்த திட்டம் போடுறான். அந்த யுத்தத்திற்கு போன உரியாவை உடனே வர சொல்லுங்க. அந்த உரியா வர்றான். வந்த உடனே உரியாவை பார்த்து சொல்றான், நீ இங்க வர உன்னை கூப்பிடல, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த உரியா ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமானவன். அந்த பொதுவாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களில் யுத்தத்திற்கு போகும்போது ஒரு தீர்மானத்தோட போவாங்க, என்ன நடந்தாலும் யுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம்னு ஒரு பெரிய பொருத்தனையோட போவாங்க. ஆனா இந்த ராஜா நீ வீட்டுக்கு போ 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 போன்னு தள்ளினாலும் இந்த மனுஷன் சொல்றான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், என்னுடைய ஆண்டவன்மார் நிறைய பேர் யுத்தத்தில் இருக்கும்போது நான் எப்படி போய் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பேனா, நான் வீட்டுக்கு போவேனா. உடனே தாவீதினுடைய பிளான் பாருங்க, அடுத்து உடனே திட்டம் போடுது. பாவம் செய்கிற மகனே, நீ இந்த சத்தத்தை கவனமாய் கேள், நீ பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் நீ நினைக்கணும், நீ மன்னிப்பு கேட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு முயற்சி எடு, ஆனா மறைக்கணும்னு முயற்சி எடுக்க முடியாது, இதை நான் எப்படி கண்டினியூ பண்றதுன்னு யோசிக்காத. உடனே இந்த உரியாவுக்கு நிறைய குடிக்க கொடுக்கிறான். யாருப்பா நீ, நீ தாவீது இல்லப்பா, நீ தாவீது இல்லப்பா, நீ எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், நீ எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பிள்ளை, உனக்கு இந்த வேலையெல்லாம் தகுமாப்பா. அந்த உரியாவுக்கு நிறைய குடிக்க கொடுத்து அவன் போதை ரொம்ப அதிகமா இருக்கும்போது இப்ப சொல்றான், நீ போப்பா, உன் வீட்டுக்கு போப்பா. அவனுடைய போதையினுடைய நடுவில் சொல்வான், நான் சரி நான் வீட்டுக்கு போறேன்னு புறப்பட்டுட்டான். புறப்பட்ட அடுத்த நிமிஷத்துல இந்த தாவீது என்ன பண்றான் தெரியுமா, நிறைய பழங்களெல்லாம் வாங்கி பின்னாடியே கொடுத்து அனுப்புறான் ஆட்கள்கிட்ட. நீங்க எந்த அளவிற்கு அவனுடைய புத்தி போனது. ஆனா அந்த உரியா வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு திட்டம் போடுறான், இவனை எப்படியாவது கொன்னுட்டு நம்ம தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்த குழந்தை உரியாவை எப்படியாவது பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன், முடியல. மோசமான இடத்திற்கு கொண்டு போய்விடும், உன்னை துணிகரப்படுத்தும், நீ எதை வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்ற அளவிற்கு உன்னை கொண்டு போய் விட்டு விடும். அப்புறம் இந்த உரியாவை கொல்லலான்னு தீர்மானம் எடுத்து ஒரு பெரிய லெட்டரை எழுதி, அந்த லெட்டர்ல யுத்தம் மும்முரமா நடக்கும் போது உரியாவை முன்னாடி நிறுத்துங்க, முன்னாடி நிறுத்திட்டு பட்டயம் வரும்போது நீங்க எல்லாரும் கையிலேயே லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறான் பாருங்களேன். ஆனா அந்த உரியாவை போல ஒரு நீதிமான் யாருமே இல்லை. தன்னுடைய சாவு லெட்டர், தன்னை கொல்றதற்காக எழுதி இருக்கிற அந்த கடிதம், அதை பிரிச்சு அந்த மனுஷனுக்கு தோணல. அந்த அளவிற்கு உத்தமன், அந்த அளவிற்கு நல்ல மனுஷன், அந்த அளவிற்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கொண்டு போய் யோவாவுடைய கையில கொடுத்த உடனே யோவா முன்னாடி விட்டுட்டாங்க. எப்பவுமே வந்து பட்டயத்தை வைத்திருக்கிறவர்கள் முன்னாடி போகக்கூடாது. அப்ப நீங்க பைபிள்ல போய் அதை தெளிவா வாசிச்சீங்கன்னா, ஏன் முன்னாடி போகக்கூடாது அப்படின்னா, முன்னாடி உரியாவை முன்னாடி விட்டுட்டு இவங்க எல்லாம் பின்னாடி போறாங்க. உரியா செத்து போயிட்டான், அவனோடு கூட சேர்ந்து சில சேவகர்களும் செத்து போயிட்டாங்க. இப்ப அந்த நியூஸை ராஜாவுக்கு கொண்டு போறாங்க. ராஜாவுக்கு கொண்டு போனோன்னு அந்த ராஜா என்ன
யுத்தம்னா அப்படிதான் நடக்கும், 4 பேர் சாவதான் செய்வாங்க. சரி பரவாயில்ல, அந்த யுத்தத்தை முடிச்சிட்டு வெற்றி ஸ்தம்பத்தை நட்டிட்டு யோவாபை வர சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளவுதான். இந்த தடை மாறின உடனே தன்னுடைய முறைப்படி அந்த பர்சேபாளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து மனைவி ஆக்கி கொண்டான். யாருமே தட்டி கேட்கல, யாருமே எதிர்த்து நிற்கல. எல்லாருக்கும் தாவீதின் மேல என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்லவன் இல்ல. அந்த யுத்த வீரன் செத்த உடனே அவனுடைய மனைவியை இவரே ராஜாவா எடுத்துக்கொண்டாரே, எவ்வளோ நல்ல மனசு. எல்லாருடைய கண்ணையும் மறைச்சாச்சு, எல்லாரையும் பூசி மொழிவியாச்சு, எல்லாரையுமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு சில மாதங்கள் தாண்டினது. இப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. உன்னை தனியா சந்திக்கணும்ப்பா. குற்ற உணர்வு அவனுக்குள்ள இல்லை, அவனுடைய மனசாட்சி செத்து போயிருச்சு, தப்பு பண்றேன்ற உணர்வு. அப்போ தீர்க்கதரிசி எப்படி சொல்றாருன்னா, டைரக்டா தப்பு பண்ணேன்னு சொல்லல, ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? அப்பா, நம்முடைய ராஜாங்கத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஆனா அதே பணக்காரனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை இருந்தான். அவனுடைய வீட்டுல ஒரு செல்லமா ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லை, குழந்தை மாதிரி வளர்ந்துச்சு. அவங்க சாப்பிட்ற தட்டுலேயே அதை சாப்பிட வச்சாங்க, அவங்க குடிக்கிற தண்ணீர்லே அந்த தண்ணீரை குடிக்க வச்சாங்க. ஆனா இந்த பணக்காரனுடைய வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தான். அந்த விருந்தாளிக்கு சமைச்சு போடுறதுக்கு அவன் நினைச்சான். தன்னுடைய ஆடுகள்ல இருந்து ஒரு ஆட்டை எடுத்து சமைச்சு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம அந்த ஏழையினுடைய மடியிலே வளர்ந்த அந்த செல்ல ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு சமைச்சு வந்தவங்களுக்கு விருந்து பண்ணுனான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. ஏன்னா தாவீது பிறக்கும் போதே எதோட பிறந்தவன்னா, ஆடோட பிறந்தவன். ஆடுக்கும் அவனுக்கும் நிறைய கனெக்ட் இருந்துச்சு. ஆடை மேய்க்கும் போது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று ஆட்டையும் அவனையும் வைத்து பாடல் எழுதினவன் அல்லவா, ஆட்டை மடியில வச்சு தடவனவன் அல்லவா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறான். தன்னுடைய ஆடு ஒண்ணு மரிச்சு போகிறத விரும்பாதவன் தான் தாவீது. வேதம் சொல்லுகிறது, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி அவனுடைய ஆட்டை பிடிக்க வைக்கும் போது தன்னுடைய ஜீவனையே பணைய வச்சு அந்த சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு ஆட்டை வெளியே எடுத்தவன் தான் இந்த தாவீது. அவ்வளவு நேசம், அவ்வளவு நேசம். ஆனா ஒரே ஒரு பாவம், ஒரு தப்பு, ஒரு இச்சை அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாருங்களேன். பிரதர், தப்பு உங்களுடைய கேரக்டரே மாத்திரும். பிரதர் சிஸ்டர், தவறுகள் உங்களுடைய கேரக்டரே மாத்திரும். நீங்க கோவப்படாத ஆளு, ஆனா பாவம் உங்களை கோவப்பட வைக்கும், உங்களை கோவப்பட வைக்கும். நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாதேப்பா, நீ இப்படி செய்யவே மாட்டியேப்பா, நீ இப்படி செய்யவே மாட்டீங்க. ஒரு காலத்துல உபதேசம் நீங்க பண்ணுவீங்க, ஆனா எந்த உபதேசத்தை நீங்க பண்ணுனீங்களோ தப்புல நீங்க விழுந்துட்டீங்க, பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா அந்த உபதேசத்துக்கு நீங்க மாறுதலாய் நடப்பீர்கள். அப்பதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீ இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்ட, நீ இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்ட, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ ஒரு நீதிமானுடைய விஷயத்துல இப்படி நடந்ததுனால, நீ மறைவிடத்துல செய்த, நீ யாருக்கும் செய்யாம யாருக்கும் தெரியாம செய்த. ஆனா ஒண்ணு நடக்கும் பாரு, உன்னுடைய பிள்ளைகள் எழும்பி எல்லாருக்கும் முன்னாடியும் இதே தப்ப பண்ணுவாங்க. உனக்கு பிறந்த பிள்ளை கண்டிப்பாக சாகும். ஆண்டவர் நான் இதை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கடைசி வரையிலும் தான் நேசித்த அந்த தாவீதுக்கு ஒரு பெரிய சாபமே வந்துச்சு. பிரதர், இன்னைக்கு யாரோ ஒரு தடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் மறைக்கலாம், நீங்க எத்தனை பேருக்கு வேண்டும் என்றாலும் மறைக்கலாம். நீங்க திட்டம் போட்டு ஒவ்வொன்றுலையும் நீங்க ஜெயிச்சுட்டே வரலாம். எந்த இடத்துல நீங்க மாட்டல, எந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்க தப்பிச்சுட்டே வர்றீங்க. நீங்க தப்பிச்சுட்டு வர்றதுனால நீங்க நீதிமான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க தப்பிச்சுட்டு வர்றதுனால அவ்வளவுதான் கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாருன்னு நினைக்காதீங்க. தப்பிச்சுட்டே வர்றதுனால இன்னும் துணிகரமா செஞ்சிடலாம், யாருமே என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார்.
ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்தில் பேசுகிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்திலே, நீங்கள் வெளியே வராத பட்சத்திலே, நீங்கள் இதை விடாத பட்சத்திலே ஒரு நாள் நிற்கதியாய் நிற்பீர்கள், ஒரு நாள் ஆதரவற்று நிற்பீர்கள், ஒரு நாள் யாரும் உங்களுக்காக பேச முடியாது, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவீர்கள். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊழியக்காரரை கர்த்தர் இந்த 3ஆம் நாள் இந்த இடத்திலே கொண்டு வந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வந்துவிடு, நீ திரும்பி வந்துவிடு, நீ அதை விட்டுவிடு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை கொண்டு நான் செய்ய நினைக்கிறது பெரிய காரியம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தூக்கி எடுக்கிறதற்கு உங்களால முடியும். நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப துக்கத்தோடு ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. எப்பா, நான் உன்னை இதுக்காகவா அழைச்சேன், ஏமா நான் உன்னை இதுக்காகவா அழைச்சேன். அது வேண்டாம், அந்த உறவு வேண்டாம், அந்த நபர் வேண்டாம், அந்த ஐக்கியம் வேண்டாம், அந்த தவறு வேண்டாம். இல்ல, அது உன்னை கண்டினியூவா இழுத்துட்டே போயிரும், அது உன்னை நரகத்திற்கு போயிரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மண்ணுக்காக நீ மாணிக்கத்தை இழந்துராத, மண்ணிக்காக மாணிக்கத்தை இழந்துராத. திரும்பி வர்றேன்னு சொல்றவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பி வர்றேன். இதோ கர்த்தர் அலங்கரிக்கிறார், இதோ ஆண்டவர் அலங்கரிக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் கை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இது உங்களுக்கான செய்தி, இது உங்களுக்கான செய்தி, இது உங்களுக்கான செய்தி. கர்த்தரிடத்துல நீ கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய், ஆண்டவரே ஏன் இதை எனக்கு அனுமதித்தீர், நான் ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், தராசிலே நிறுத்தப்பட்டால் நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், நீ குறைவுள்ளவளாய் இருக்கிறாய். நீ மனம் திரும்புவாய், ஆனால் நான் உனக்கு மறுபடியும் ஜீவ கிரீடத்தை தருவேன், உன்னை மறுபடியும் அங்கீகரிப்பேன். நீ எந்த இடத்திலே விழுந்தாயோ அந்த இடத்திலே உன்னை தூக்கி எடுப்பேன். கைகளை உயர்த்தி, இயேசுவே இதோ நான் திரும்பி வருகிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும், எப்படியாவது 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 நான் நிறைய முயற்சி எடுத்து தோற்று போய் வந்திருக்கிறேன் பாஸ்டர். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, எல்லாமே எனக்கு புரியுது. நான் 10 நாள் ஒழுங்கா இருக்கிறேன், அடுத்து ஒழுங்கா இல்லை. என்னை பார்க்கிறவங்க நிறைய பேர் என்ன நம்புறாங்க, நல்ல பிள்ளைன்னு நம்புறாங்க, நல்ல பொண்ணுன்னு நம்புறாங்க, நல்ல மனைவின்னு நம்புறாங்க, நல்ல கணவனார்னு நம்புறாங்க. ஆனா எனக்குள்ள நிறைய தவறு, எனக்குள்ள நிறைய மீறுதல், என் வாயில நான் நிறைய தப்பு பண்றேன், என் சரீரத்துல நான் நிறைய தப்பு பண்றேன், நான் ரொம்ப கோவப்படுறேன். என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனா ஆண்டவர் இந்த மைதானத்துல ஒரு அசைவாடுகிற ஆண்டவர் கோபப்படுகிற உன்னை பார்க்கறதுக்காக வரல. நீ என் பிள்ளைப்பா, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. நீ என்ன ஆசையா தேடி எத்தனை நாள் ஆச்சு, நீ அப்பான்னு கூப்பிடு எத்தனை நாள் ஆச்சு, நீ சந்தோஷமா கண்ணீர் விட்டு அழுது எத்தனை நாள் ஆச்சு. நீ யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு ஓடிட்டே இருக்கிறியே, பிள்ளையை திருப்திப்படுத்துறதுக்கு நீ ஓடுறியே, அந்த பிள்ளையை திருப்திப்படுத்த உன்னால முடியல. கணவனார திருப்திப்படுத்துறதுக்கு ஓடிட்டே இருக்கிறியே, உன்னை அதிகமா காயப்படுத்துறது அந்த கணவனார் தானே. அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும், இவங்களை சந்தோஷப்படுத்தணும். யாரையாவது நிரந்தரமா உன்னால சந்தோஷப்படுத்த முடிஞ்சிருச்சா? ஆண்டவர் ஒரு அங்கலாய் போடு இந்த மைதானத்துல உலாவி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலத்துல நீ யாரையுமே திருப்திப்படுத்தாம என்ன மட்டும் என்ன மட்டும் என்ன மட்டும் என்ன மட்டும் ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க, எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க.
தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால் முடியல. போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால் முடியல. கைகளை உயர்த்தி எப்படியாவது எப்படியாவது எப்படியா இயேசுவே 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 இயேசுவே. நான் அழுதா ஏன் அழுதேன்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லப்பா. ஆனா என்ன தோள் வலிக்க இதுவரைக்கும் என்ன சுமந்து வந்தது நீங்க தான் ஆண்டவரே. நீர் பிரியப்படுறது மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு போதும். நீங்க மட்டும் எனக்கு போதும். மகளே, உனக்கு கொடுத்திருக்கிறதுல நீ சந்தோஷப்படுகிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ சந்தோஷப்பட வேண்டியது ஒண்ணு என்னன்னா, உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாத்துலயும் அல்ல, உன்னுடைய சந்தோஷம் என்னிலே. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்க பிள்ளை. இந்த சந்தோஷம் தான் பெரிய வெற்றியான சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பொசசிவ். அப்படின்னா யார் அப்படின்னா நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நம்ம அவரை அவரை விடுறத, அவர் இல்லாம வாழ்றத ஒரு நாள் அவர் விரும்புவதே இல்லை, விரும்புவதே இல்லை. அவர் என்ன வேணாலும் நமக்கு கொடுத்துருக்கலாம். நமக்கு கொடுத்திருக்கிற பொருளும், நமக்கு கொடுத்திருக்கிற பணமும், நமக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கும் நமக்கு திருப்தியை கொண்டு வரவே கொண்டு வராது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுமி நிற்கலாமா? அப்படியே எழுமி நின்று, கொடையை பிடிக்கிறவங்க பிடிச்சுக்குங்க. ஸோ எழுமி நின்று, இந்த பாடலுடைய வரி ரொம்ப அழகான வரிகள். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேரை அவருடைய பக்கமாய் இழுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். சத்துரு உங்களை அவரை விட்டு ரொம்ப தூரத்துல கொண்டு போனா உங்களுடைய தரிசனத்தையே அவன் மூழ்கடிக்க பார்க்கிற போது கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக நின்று, உங்களுக்காக வழக்காடி உங்களை மறுபடியும் அவரிடத்துல கொண்டு வருவதற்காக தான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தையே கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுமையாய் நான் அனுப்ப மாட்டேன், வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல தலை நிமிர்ந்து நான் இப்ப சொல்லுங்க, எப்படியாவது இயேசுவே. சத்தமா சத்தமா எஸ் எஸ் எஸ். ஓ எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. சொல்லுவோம், இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே, எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று சொல்லுங்க. தினம் தோற்று போகும், தினம் தோற்று போகும் வாழ்வு என் பிடிக்கல, பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க என்னால். தினம் தோற்று போகும், தினம் தோற்று போகும் வாழ்வு என் பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையே. கைகளை முடிஞ்சா உயர்த்தி எப்படியாவது எப்படியாவது. எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபி, பாடுறவங்க பாடு. ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. வேண்டாம், இன்னையோட அந்த அசுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும், அந்த வெறுப்பிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும், அந்த கோபத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும். இல்ல நீ ஆண்டவருடைய பிள்ளை, மகளே நீ முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளை. பிரதர், நீங்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை விலையேற பெற்ற கருவியாய் பயன்படுத்துவேன். உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ மட்டும்தான் எனக்கு வேணும். கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் எனக்கு வேணும், நீ மட்டும்தான் எனக்கு வேணும். சொல்ல சொல்ல அந்த கிருபை. இயேசுவே 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 இயேசுவே. ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. திரும்ப திரும்ப நீர் பிரியப்பட கேளு. நீ பிரியப்பட நான் செய்யணும். இவன் சாதித்தார் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று ஒரு சொல்ல தலை நிமிர்ந்து இப்ப கைய மேல உயர்த்தி எப்படியாவது. நீங்க ரொம்ப அழகா பாடுற சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியை கர்த்தர் எப்படியாவது இயேசுவே 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 இயேசுவே. நீர் பிரியப்படுறது மாதிரி, நீர் பிரியப்படுறது மாதிரி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பட்டணத்திலே ஆண்டவருக்கான எழுப்புதல் வீரர்கள் வீராங்கனைகள் உண்டு. உன்னுடைய கர்ப்ப பிறப்பை நான் பயன்படுத்துவேன் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் கர்ப்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்ப பிறப்பை நான் பயன்படுத்துவேன், உன் கர்ப்ப பிறப்ப மேடைகளிலே நிக்க வைப்பேன், உன் கர்ப்ப பிறப்பின் மூலமாய் இந்த பூமியை நான் அசைப்பேன், இந்த தேசத்தை நான் அசைப்பேன். அன்றைக்கு நீ பிரமிப்பாய், அன்றைக்கு நீ பிரமிப்பாய். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நமக்கு தந்துட்டே இருப்பாரு.
ஆண்டவர் நம்மை பயன்படுத்திட்டே இருப்பார். கவனிங்க, ஒரு லிமிட்டு, ஒரு தூரத்தை நீங்க கடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வருத்தம், அது வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். ஆனா அது ஒரு லிமிட்டு, ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தந்ததற்கு பிற்பாடு நான் நம்புறேன் அது வளர்ந்துட்டே தான் இருக்கும், நீங்க உயர்ந்துட்டே தான் இருப்பீங்க. ஆனா நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீர் பிரியப்படுகிறது போல ஏதாவது ஒன்றை நான் செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் தன்னை போல நடக்கும். அந்தந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக கர்த்தர் நடத்தி முடிப்பார். நீங்க அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கத்தி எல்லாம் பண்ண வேண்டியது கூட இல்லை. நான் சொல்றேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம், உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். நீங்களும் நானும் பார்த்துக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நீர் பிரியப்பட ஏதாவது ஒன்றை சொல்லுங்களேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நீங்களும் ஆண்டவரும் அதுல இடைவெளி வராம நீங்க பார்த்துக்கணும். அதுல யாருமே குறுக்க வராம நீங்க பார்த்துக்கணும். அதுல பணமோ பொருளோ மனிதர்களோ வந்துடவே கூடாது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அவனுடைய எதிரி ஆனாலும் கண்டிப்பாக நல்மனம் பொருந்த வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆற்றை கடப்பீர்கள், இந்த செங்கடலை தாண்டுவீர்கள். ஆனா தண்டு வலிச்சு வருத்தத்தோட அல்ல, நீங்கள் லெகுவா இதை தாண்டுவீர்கள். இந்த செங்கடலை நீங்கள் லெகுவாய் தாண்டுவீர்கள். இந்த ஆற்றை நீங்கள் லெகுவாய் கடப்பீர்கள். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை நீ வருத்தத்தோடு தாண்ட மாட்டாய். உனக்கு முன்பாக இருக்கிற ஆற்றை நீ வருத்தத்தோடு தாண்ட மாட்டாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நீ லெகுவாய் தாண்டுவாய். இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்ட போறேனோ, இந்த வியாதியை நான் எப்படி தாண்ட போறேனோ, இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போறேனோன்னு உங்களுடைய இருதயம் கலங்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்காக செய்வார். செய்யும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சொப்பனம் பார்க்கிறது போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தம் சொப்பனம் பார்க்கிறது போல முடிவிற்கு வரும். ஹல்லேலூயா. நமக்காக எதை வேண்டும் என்றாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த பகுதிக்காக ஆண்டவருடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சங்கீதம் 30வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை கர்த்தர் எனக்கு முன்பாக கர்த்தர் காண்பித்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த 3வது நாள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் ஜெப அறையிலே புலம்பின அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த சத்தமாய் கர்த்தர் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரிடத்துல எல்லாம் புலம்பினீர்களோ, யாருக்கும் தெரியாமல் புலம்பினீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் வாயிலிருந்து புறப்பட்ட அத்தனை புலம்பல்களையும் நான் ஆனந்த களிப்பாய் நான் மாற. எந்த வாயிலிருந்து புலம்பல் வந்ததோ அந்த வாயிலிருந்து சாட்சி எழும்பும். அந்த வாயிலிருந்து நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். எந்த காரியத்திற்காக நீங்கள் புலம்பினீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு நன்மையை செய்து அந்த காரியத்திலே உன் வாயை நான் ஆனந்த சத்தத்தினால் நிரம்ப பண்ணுவே. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்திலிருந்து திரும்பி ஒரே வருஷத்துக்குள்ள கர்த்தர் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். கர்த்தருடைய
போல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் புலம்பலோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். மகனை குறித்த புலம்பல், வேலையை குறித்த புலம்பல், அந்த பிரச்சனையை குறித்த புலம்பல், சரீரத்தை உற்பவ கால திட்டத்திலே நீ மறுபடியும் இந்த கூட்டத்திற்கு கடந்து வருவாய். அப்பொழுது புலம்பலோடு அல்ல, உன்னுடைய வாய் கெம்பீரத்தினால நம்புறவங்க கரங்களை தட்டி உங்க வாய் சாட்சியினால நிரம்பும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த மழை மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறார். இது நின்றும், இது ஒளிஞ்சிரும், ஆனா அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டே இருக்கும். உங்களை அது விடாது, அது நித்திய காலமாய் உங்களை தொடரும். ஆண்டவர் சொல்றார், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உன் வாயை நான் ஆனந்த களிப்பினால் நான் நிறைய பண்ணுவேன். யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டால் நலமா இருக்கும். நான் ரொம்ப சஞ்சலமா இருக்கிறேன், எங்க பார்த்தாலும் புலம்புகிறது போலவே ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு நாள் அவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் கம்பீர சத்தத்தை முழங்க பண்ணினார். அந்த தேவன் தான் இன்று இந்த மைதானம் முழுவதும் உலாவுகிறார். இந்த சத்தத்தை எந்த வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் கடந்து வருது. உன் பிள்ளையை குறித்து இனி புலம்ப மாட்டீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள். அந்த யூனிட்டை குறித்து இனி புலம்ப மாட்டீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் வாயிலிருந்து அந்த சாட்சியின் சத்தத்தை நான் முழங்க பண்ணுவேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், சொந்தங்கள் சொல்லுவார்கள், உங்களை வெறுத்தவர்கள் சொல்லுவார்கள், பகைத்தவர்கள் சொல்லுவார்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினி. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 10 விசை. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவி. சொல்லுங்க திரும்ப திரும்ப, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர். விசுவாசத்தோட சொல்லுங்க, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. ஹல்லேலூயா! Thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளையை நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாரு. 17 வருஷம் புலம்பிட்டே இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் அதற்கு பிறகு 17 வருஷம் அந்த யோசேப்போடையே யாக்கோபை கர்த்தர் வைத்தார். ஆமென். என் பிள்ளை, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஏன்பா புலம்பிட்டே இருக்கிறீங்க, ஏன்பா இறந்து போன தம்பியை நினைச்சு பேசிட்டே இருக்கிறீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களாப்பா, விட மாட்டீங்களாப்பா. ஆனா அந்த அப்பா சொல்றாரு, நான் எப்படி என் பிள்ளைய மறைப்பேன், அப்படியே சாகிற வரைக்கும் இந்த புலம்பலோடையே நான் செத்துருவேன் போல அப்படின்னு யாக்கோபு நினைச்சது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், பாஸ்டர் என்னுடைய புலம்புறதை பார்த்து என் கணவனார் என்ன சத்தம் போடுறாரு, என் மனைவி சத்தம் போடுறாங்க, என் புலம்பலை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான், அவன் அப்படிதான் பேசிட்டே இருப்பான், எப்பா பாரு அவன் புலம்பிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உன் புலம்பலை ஒரு நாள் நிறுத்தக்கூடிய நாட்களை கர்த்தர் கட்டளை இடுவார். யாக்கோபு யோசேப்பை பார்த்த உடனே, தன் மகன் உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே அந்த வாயிலிருந்து அந்த புலம்பல் நின்றுச்சு. என் மகனை நான் பார்த்தேன், என் பிள்ளையை நான் பார்த்துட்டேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க புலம்புகிற அந்த காரியத்தை கர்த்தர் நிறுத்த பண்ணி, உங்களுக்கு மாண்டு போன, உங்களுடைய கண் விட்டு போன அந்த காரியத்தை உங்க கண்கள் காண கர்த்தர் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருக்கிறது.
எல்லாருடைய கரங்களை தட்டி ஹalleluya. அப்பமானையின் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்று நீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்வி. அற்பமானையின் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, அகபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, அகபோத் தொடங்கினதே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். கைகளமால் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்லும் எல்ஷடாய். யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்லுவோம் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். சொல்லுவோம் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவன். எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, பெருக செய்பவர். ஹalleluya. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். இந்த கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் என் கூட பேசுறாரு. என் புலம்பலை, என் புலம்பலை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி சீக்கிரமா ஒரு நாள் வரும், துரிதமாய் ஒரு நாள் வரும். உங்க வாயில புலம்பல கண்டிப்பா இனி யாருமே கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, போதும் போதும், நிறுத்து 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 நிறுத்து. எத்தனை நாள் தான் பேசுவேன், எத்தனை நாள் தான் பேசுவேன். உங்களையே உங்களுக்கு நினைக்கும் போது என்ன, நான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே நான் பேசிட்டு இருக்கிறேனே, எப்ப பார்த்தாலும் இதையே நான் புலம்பிட்டு இருக்கிறேனே. காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்க வாய் ஏதோ ஒன்ன குறிச்சு, ஏதோ ஒரு கடைசி பிள்ளையா இருக்கலாம், மூத்த பிள்ளையா இருக்கலாம், இது ஒரு பிரச்சனையை குறிச்சு பேசிட்டே இருக்கலாம். இது முடியுமா முடியாதா, நான் எப்படி தாண்டுவேன், என்னென்னமோ புலம்பிட்டே இருக்கலாம். ஒருவேளை வாயை திறந்து புலம்ப முடியலன்னா கூட இருதயம் உள்ளுக்குள்ள புலம்பிட்டே இருக்கலாம், புலம்பிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு தீர்க்க தரிசனமா பேசுறாரு, நேரடியா கர்த்தர் பேசுறாரு. இல்ல நீ இனி புலம்ப மாட்டீங்க, இனி புலம்ப மாட்டீங்க, அந்த காரியத்தை இனி புலம்ப மாட்டீங்க, அந்த வியாதியை குறித்து இனி புலம்ப மாட்டீங்க, இனி அந்த பிள்ளையை குறித்து நீங்க புலம்ப மாட்டீங்க, இனி அந்த சூழ்நிலையை குறித்து நீங்க புலம்ப மாட்டீங்க, இனி அந்த குடும்பத்தை குறித்து நீங்க புலம்ப மாட்டீங்க, இனி அந்த ரத்த சம்பந்தத்தை குறித்து நீங்க புலம்ப மாட்டீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இனி
அந்த காரியத்தை குறித்து நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்போ கர்த்தர் நல்லவர்னு சொல்ல போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க. அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது உங்க வாழ்க்கையில உங்க தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். வேதத்துல எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆமான் வந்து ராஜாவினிடத்துல ஐக்கியம் வச்ச உடனே ஒரு லெட்டர் பாஸ் ஆகுது. அந்த லெட்டர் எல்லா அரண்மனையில 127 நாடுகளுக்கும் அந்த லெட்டரை கொண்டு போறாங்க. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை யூதர்களும் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்கன்னா, அந்த நாள் வருது, அந்த நாள்ல நம்ம எல்லாம் சாக போறோம், பிள்ளைகள் முதற்கொண்டு கொல்ல போறாங்க. எங்க பார்த்தாலும் அழுகுறல். அம்மா என்னம்மா பண்ணலாம், அக்கா என்னக்கா பண்ணலாம், எப்படி தப்பிக்கலாம், எங்க ஓடலாம், வெளிநாட்டுக்கு போலாமா, வெளியூருக்கு போலாமா? அங்கே யூத ஜனங்களுக்குள்ளே புலம்பலும் அழுகுலும் குரலும் கேட்டுட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, திடீரென்று அந்த கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இன்னொரு லெட்டர் வருது, அடுத்த லெட்டர் வருது. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இல்ல, முதல் வந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருங்க. முதல் வந்த லெட்டர்ல சொன்னது மாதிரி நடக்க போறது இல்ல. அதே வாய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புலம்புன அந்த வாய் திரும்பி என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். அப்படியே அங்கங்க சந்தோஷப்படுறாங்க. இல்லப்பா நம்ம சாக மாட்டோம்ப்பா, நம்முடைய குடும்பம் சாகாதுப்பா, நம்முடைய பிள்ளைகள் சாக மாட்டாங்கப்பா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அன்றைக்கு சூசான் அரண்மனையிலே அப்படிப்பட்ட ஒரு செய்தி புறப்படுமானால் இந்த பணக்குடி பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, நீங்கள் நிற்கிற இடத்திலே கடந்து வருகிறது. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுவார். இனி அந்த சரீரத்தில் நீங்க புலம்ப மாட்டீங்க. இப்பவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் அந்த சரீரத்தில் ஒரு வல்லமை கடந்து வருகிறது. இனி அந்த கடனை குறித்து நீங்கள் புலம்ப மாட்டீர்கள். கர்த்தர் இப்பொழுது அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு இது நடக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். இதோ நாட்கள் வரும். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் என் ஆனந்த களிப்பாய் சாட்சியாய் ரந்தானா மோராகா லேதாராமா நான் இனி சொல்ல போவது இல்லை, எனக்கு காலதாமதம் ஆயிட்டே இருக்குன்னு இனி என் வாயிலிருந்து அந்த கர்த்தருடைய வேளை வந்துருச்சு. கர்த்தர் என கைவிடல. யாக்கோபின் தேவனுடைய பெரிய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. இங்கே ஊழியக்காரரை கர்த்தர் தேடுகிறார், ஊழியக்காரிகளை கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாய் மேடையிலே நின்று கர்த்தருடைய நாமத்தை சொல்ல போகிறது. கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். இன்றைக்கு புலம்புகிற உங்களுடைய பிள்ளை பலிபீடத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி உங்க மகிமை. இந்த கூட்டத்தை வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இவ்வளவு மழையின் மத்தியிலையும் என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இது வீணாய் போகல. சத்ரு தடுக்க நினைச்சாலும் சத்ருடைய இஷ்டத்துக்கு இடம் கொடுக்கல. கடைசியாக ஒரு வார்த்தையை, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இந்த பாட்டு அப்படியே பாடிட்டு உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க சாதாரணமானவர் அல்ல.
நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் புலம்பலை 400 வருஷத்தினுடைய புலம்பல், 400 இயர்ஸ். தாத்தாவுடைய வாயிலிருந்து ஒரு புலம்பலான ஒரு வார்த்தை வருது. என்னைக்குதான் இந்த ஊரை விட்டு நம்ம போவோமோ தெரியலையே, என்னைக்குதான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போவோமோ தெரியலேன்னு தாத்தா புலம்பி 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 அப்படியே செத்துட்டாரு. அப்பா எழும்புறாரு, அப்பா எழும்பி அப்பா புலம்புறாரு, என்னைக்குதான் இந்த இடத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகுமோ தெரியலையே. ஆனா ஒரு நாள் மோசே என்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் அனுப்பி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதே எகிப்துல நீங்க புலம்புனீங்கல்ல, இதே எகிப்துல இருக்கிற ஒவ்வொரு தெருவிலையும் நீங்க புலம்பிட்டே அங்கும் இங்கும் யார் எங்களை விடுதலை ஆக்குவான்னு நினைச்சிட்டு வந்தீங்கல்ல, இதே எகிப்துல நீங்க ஒரு நாள் சந்தோஷம் பொங்குது என்ற பாட்டை பாடி பொன்னோடும் பொருளோடும் உங்களை இந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் அவர்களை புறப்பட பண்ணினது போல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாத்தாவுடைய புலம்பல மாற்றுவார், அப்பாவுடைய புலம்பல் அல்ல. உன் வாயிலிருந்து அந்த சாட்சியான வார்த்தையை கர்த்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல. எல்லாரும் கையை வைத்து சத்தமாய் நீங்க சாதாரணமானவர் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. நீங்க சாதாரணமானவர். என் பிரச்சனை சாதாரணமானதுதான், என் தேவை சாதாரணமானதுதான், எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை சாதாரணமானதுதான். ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் நீர் சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, இயேசுவே, நீங்க நீங்க சாதாரணமா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை நேசிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. என் மேல ரொம்ப அன்பு வச்சு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி இங்க வந்திருக்கிற நிறைய தாய், நிறைய தகப்பன்மார் உண்டு. நன்றி ஆண்டவரே. உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய். Thank you Jesus, thank you Jesus. அந்த படுக்கை அறைக்குள்ள போகும்போது இனி என் தாயார், இனி என் தகப்பனார், இனி என் பிரதர் புலம்பிட்டே போவேன் ஆண்டவரே. இன்னும் என்ன செய்வாங்களோ, இன்னும் என்ன பண்ணுவாங்களோ, இனி எத்தனை நாள் இந்த காரியம் நடக்குமோ? இல்ல இல்ல, இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது அல்லவா? உன் புலம்பல நான் ஆனந்த களிப்பா மாற பண்ணுவேன்ற வார்த்தை இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த உம்முடைய வார்த்தையா இருக்கிறதுனால உங்க வார்த்தை எந்த இடத்துல போகுமோ அந்த இடத்துல இருக்கிற பெண் மான்களை ஈனும்படி செய்யும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன்.
நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அதே இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். அந்த இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க பாப்பாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருடைய தலையின் மேலும் இப்பொழுது நீர் வைப்பீராக என்று உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், இதோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையினுடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கேட்கணும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும். அன்னைக்கு பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க அத்தனை பேரும் என் பிள்ளையினிடத்துல வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்கிற இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காய் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே, அது வாய்க்காதே. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். இப்பொழுது அந்த கடன் முடிவிற்கு வருவதாக, அந்த வியாதி முடிவிற்கு வருவதாக, அந்த மரண போராட்டம் முடிவிற்கு வருவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்தில் நின்று இந்த 3வது நாள் திறப்புல நிக்கிறேன் சாமி. என் பிள்ளைக்காக திறப்புல நிக்கிறேன், என் தாயாருக்காக திறப்புல நிக்கிறேன், என் வாலிப தம்பிக்காக திறப்புல நிக்கிறேன், இந்த பகுதிக்காக திறப்புல நிக்கிறேன், எங்க ஊழியர்களுக்காக திறப்புல நிக்கிறேன். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறவர்களுக்கும் உம்மை தேடுகிறவர்களுக்கும் உம்மை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு நீங்க வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடப்பதாக, நடப்பதாக. வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, தட்டி கொண்டு வாங்க ஆண்டவரே. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை எப்படியாவது கொண்டு போய் தரிசனத்தை மறக்க பண்ணி, எதிர்காலத்தை மறக்க பண்ணி, குழியில விழலான்னு சொல்லி ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான்ப்பா. ஆனா இப்போ உம்முடைய ஊழியக்காரனை நான் திறப்புல நிக்கிறேன். நீங்க தடுத்து நிறுத்துங்க. இந்த 3வது நாள் கூட்டத்தில் தடுத்து நிறுத்துங்க. தடுத்து நிறுத்தி உங்க அன்பின் கயிறுனால இழுத்து இழுத்து அப்பா அப்படியே கொண்டு வந்து அவர்களுக்குரிய தரிசனத்தை நிறைவேற்ற நிறைவேற்றுவதற்காக கைகளை உயர்த்தி இயேசுவே, 2வது விசை சத்தமா இயேசுவே, 3வது விசை சத்தமா இயேசுவே, 4வது விசை சத்தமா இயேசுவே, 5வது விசை சத்தமா இயேசுவே, 6வது விசை இயேசுவே, 7வது விசை சத்தமா இயேசுவே, 8வது விசை சத்தமா இயேசுவே, 9வது விசை இயேசுவே, 10வது விசை இந்த இடம் அதிரத்தக்கதாய் கரங்களை தட்டி இயேசுவே, நல்ல கைகளை தட்டி இயேசுவே. இயேசு ஜெயித்தார், பிசாசு வெட்கப்பட்டு போனான். இயேசு ஜெயித்தார், சத்துரு வெட்கப்பட்டு போனான். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிற தேவன். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். உங்க எல்லாருக்காகவும் நான் தனியாக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இருந்தது. பாஸ்டருக்காக நன்றி. ஸ்பெஷலாக காலேஜ் அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய காலேஜ், 5 காலேஜ் அவங்க ஓனர். ஸோ இன்றைக்கி அவங்க எங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி அவங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்கள நான் பாராட்டுறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.